அனைவருக்கும் வணக்கம். சமிதர்சன் அனந்தானந்த சித்தமர மிஸ்டிகளுக்கு வணக்கம். மகாவீர பகவான் கணதர் பரமிஸ்டிகள் ஆச்சாரிய பெருமக்களுக்கு நமோசு நமோசு நமோசு. நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக சமண அறத்தினை நாம் பயிலுவதற்கு முயற்சி செய்திருக்கிறோம். அந்த வகையிலே ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அவர்கள் யாத்து அளித்திருக்கிற தத்துவார்த்த சூத்திரம் என்ற நூலிலே இருந்து முக்கியமான, அதாவது பாவங்கள் குறித்த கருத்துக்களை அத்தியாயம் 2 மூலமாக நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ வழங்குவதை பயன்படுத்தும். அதிலே பாவங்கள் 5 வகையாக இருக்கின்றன என்பதை நாம் பார்த்தோம். அவற்றுடைய தன்மைகளையும் தனித்தனியாக பார்ப்போம். அவற்றிலே ஒரு சிறிய அத்தியாவசியமான முக்கியமான விஷயங்களை மட்டும் இந்த பதிவிலை பார்த்துட்டு அடுத்த கதை. வினைகள் அவற்றை பொறுத்துத்தான் பாவங்கள் விளைகின்றன என்பதனை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். வினைகளுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப பாவம் விளைகிறது. அது எப்படி அந்த வினைகளுக்கும் பாவத்துக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால், முதலிலே ஔபசமிக பாவம் என்பதிலே பார்த்தோம். அதுல அந்த 8 விதமான வினைகளில பெரும்பாலும் பாவம் உருவாவதற்கு காதி வினைகள் 47 பிரகிருதிகளை கொண்ட துணை வினைகளை கொண்ட அந்த காதி வினைகள் முக்கியமான பங்கினை ஆற்றுகின்றன. நாம வினைகளும் சிலவற்றிலே வருவதை பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் காதி வினைகளினுடைய தன்மையை பொறுத்துத்தான் ஒரு உயிரினுடைய பாவம் அமைகிறது. முதலிலே ஔபசமிக பாவம் என்பதை பார்த்தோம். அதுல பார்த்தோம்னா மோகினிய வினைகளில மொத்தம் 28 உட்பிரிவுகள் இருக்கின்றன. 2 பிரதான உட்பிரிவுகள், அதாவது தரிசன மோகனியம், சாரித்திர மோகனியம் என்று. அந்த தரிசன மோகனத்திலே 3 பிரகிருதிகள் இருக்கின்றன. அதற்கடுத்தது சாரித்திர மோகனத்திலே 25 இருந்தாலும் அதிலே அனந்தானுபந்தி கஷாயங்கள் என்று 4 இருக்கின்றன. அதனால இந்த சாரித்திர மோகனத்தினுடைய அனந்தானுபந்தி கஷாயங்கள் 4, தரிசன மோகனத்தினுடைய 3 பிரகிருதிகளும் அவை உபசமம் ஆகியிருந்தால், உபசமம் என்று சொன்னால் அவை தனிவு நிலையிலே அடைவது, அதுதான் நம்ம உபசமம் என்று நாம். அந்த தனிவு நிலையிலே இருக்கின்ற பொழுது அந்த உயிருக்கு ஏற்படுகின்ற பாவம், அந்த உயிரினுடைய தன்மை, அது ஔபசமிக பாவம் என்று கூறப்படும். அதாவது காதி வினைகள் கொஞ்சம் அடங்கி இருக்கின்றன. காதி வினைகள் உயிருக்கு தீமை பயப்பவை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்ப அது அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் பாவம் முன்னேற்றம் அடைகிறது என்ற கருத்தினை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த ஔபசமிக பாவம் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த ஔபசமிகம் என்பது தனிவு அடைவது, அவை நீங்குவது. அந்த வினைகள் யாவும் நீங்குவது கிடையாது. அதனால சாயிக பாவம் என்றால் அந்த வினைகள் எல்லாம் நீங்கி விடுவது. 4 காதி வினைகளும் முழுவதுமாக அழிந்த பிறகு கிடைக்கக்கூடியது சாயிக பாவம். அகாதி வினைகள் 4 இருக்கும். அவை அதன் பிறகு அதனுடைய எப்படி நீங்குகின்றன என்பது குறித்து நம்ம முதல்ல பார்த்துருக்கிறோம். ஆயுள் என்பது அந்த ஆயுள் முடிந்தவுடன் நீக்கும். வியாதினியம் போன்ற கர்மங்களும், நாம கர்மங்களும், கோத்திர கர்மங்களும் இறுதியிலே காணாமல் போகின்றன. என காதி வினைகள் முழுவதுமாக அழிந்த பிறகு அடுத்த பிறவி அந்த உயிருக்கு கிடையாது. அதனால அந்த பிறவியோடு மீதி வினைகள், அகாதி வினைகள் தாமாக விலகிவிடுகின்றன. அதனால இந்த சாயிக பாவம் என்பது காதி வினைகள் முழுவதுமாக அழிந்திருக்கின்ற நிலையை குறிக்கக்கூடியது. ஔபசமிக பாவத்திற்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லலாம் இல்லைங்களா? இந்த 2 நிலையும் இருக்கக்கூடியத சாயோபசமிக பாவம். அதுக்கு நல்ல விரிவா தான் நம்ம பார்ப்போம். காதி வினைகள் 47, 21 வினைகள் சர்வகாதி வினைகள், மிகவும் கொஞ்சம் கடுமையாக உயிருக்கு இன்னலை தரக்கூடியவை. தேசகாதி வினைகள் என்று ஓரளவு மென்மையாக இருக்கக்கூடிய காதி வினைகள் தான் அவையும். இருந்தாலும்
அதனுடைய தீவிரத்தன்மை குறைவது. அது தேசகாதி வினைகள். அது 26 வகையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால அந்த தேசகாதி வினைகள் உதயத்துக்கு வரும், வந்து பயனளித்து விட்டு க்ஷயமாகின்றன. சர்வகாதி வினைகள் உபசமம் ஆகியிருக்கும், அடங்கியிருக்கும். இந்த உயிருக்கு நேரடியாக இன்னலை தரக்கூடிய அந்த சர்வகாதி வினைகள் அவை அடங்கியிருக்கும். தேசகாதி வினைகள் உதயத்துக்கு வந்து பயனளித்து விட்டு க்ஷயமாகும். அப்ப ரெண்டுமே இருக்கு, அங்க தனிவு நிலையும் இருக்கிறது, அழிவு நிலையும் இருக்கிறது. அதனால அழிவும் தனிவும் என்று நாம கூறலாம், தனிவும் அழிவும் என்று கூறலாம். அதுதான் வந்து க்ஷயோபசமம், ரெண்டும் கலந்திருக்கிறதால க்ஷயமும் உபசமமும் கலந்திருப்பதால் க்ஷயோபசமம். இவற்றையெல்லாம் நாம் விரிவாகவே பார்க்கணும். இது ஏன் நம்ம இங்க பார்க்கிறோம்னா, இந்த 3 விதமான பாவங்கள் அவை வினையினுடைய செயல்பாடு. அவை கட்டியிருக்கின்ற வினைகள் உபசமமாவதாலும் அழிவதாலும் இரண்டும் கலந்த மிஸ்ர நிலை என்று நம்ம சூத்திரத்துல பார்ப்போம். அதனாலும் வரக்கூடியது. அதுக்கு அடுத்த பாவம் நம்ம பார்ப்பது, இதுல பார்த்தோம்னா முதல்ல எல்லா உயிருக்கும் முதலிலே ஔபசமிக சமயத்துவத்தை எடுத்துக்கொள்கிறோம்னு வச்சுக்கோங்க. வினைகள் குறையும் போது நமக்கு நற்காட்சி விளைகிறது, அதனுடைய விளைவு. அப்ப அந்த வினைகள் அந்த பாவத்தால் என்ன கிடைக்கின்றன என்பதை ஒரு விளக்கமாக நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு உயிரும் முதலில் ஔபசமிக சமயத்துவத்தை அடையும். சமயத்துவ நோக்குல நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உபசமமும் க்ஷயமும் கலந்த க்ஷயோபசம, அந்த க்ஷயோபசமிக அந்த சமயத்துவம் கிடைக்கும். முழுவதும் அழிந்த பிறகுதான் க்ஷாயிக சமயத்துவம் கிடைக்கும். இது ஏன் வரிசையை மாற்றி நம்ம கொடுத்துருக்கோம்னா, இந்த சூத்திரத்தில் வருகின்ற வரிசையில நம்ம அமைக்கணும் இந்த மாதிரி. ஆனா முதல் சமயத்தில் பிரதம சமத்துவம் என்று கூறுவார், அது ஔபசமிக சமத்துவமாக அமைந்திருக்கும். அதற்கு அடுத்து வரக்கூடியவை க்ஷயோபசமிக சமத்துவமாக இருக்கும். அது வந்து நம்ம ஏற்கனவே அதனுடைய விளக்கங்களை நம்ம பார்த்தோம். அதன் பிறகுதான் முழு வினைகளும் அழிகின்ற நிலையிலே வருவது க்ஷாயிக சமயம். இந்த 3 விதமான சமயத்துவங்களும் படிப்படியாக அமைகின்றன. ஔபசமிகம் முதலிலே அமையும், அதுக்கு அடுத்தது க்ஷயோபசமிக பாவம் ஒரு உயிருக்கு கிடைக்கும். அதன் பிறகு இறுதியாக கிடைப்பது க்ஷாயிக சமயம், க்ஷாயிக பாவம் அல்லது க்ஷாயிக சமயம். அதை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 3 பாவங்களை தவிர பாரிணாமிக பாவம் நமக்கு தெரியாது, இயற்கையானது, அதுல எந்த வினையினுடைய பங்கு எதுவும் இல்லை. அதனால நம்ம வினையினுடைய பங்கை பற்றி பார்க்கும் பொழுது பாரிணாமிக பாவத்தை பற்றி நம்ம அலச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உதயம், வினையினுடைய உதயத்தின் காரணமாக வரக்கூடியது ஔதாயிக பாவம். அது எப்படி வருகிறது? அதற்கு முன்னாடி இப்ப பார்த்தோம்னா, ஒரு அனாதி மித்யா திருஷ்டி உயிர் என்று சொன்னால், அந்த உயிர் ஆரம்பத்திலிருந்தே மித்யா திருஷ்டியா தான் இருக்கு, அதற்கு சமயத்துவமானது கூடி வரவில்லை. அந்த மாதிரி உயிரானது வினைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த உயிர் காலலப்தி முதலான நிமித்தங்களால், முதலான நிமித்தம்னா பஞ்ச பரிவர்த்தனை என்று கூறுவார்கள். அவற்றிற்கு பின்னாடி விளக்கமா வரப்போது, சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரவிய கஷேத்திர கால பவ பாவ என்று சொல்வார். இங்க பவம் என்பது மனிதனை குறிக்கும், மனித பவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் சமயத்துவம் வருவதால. அதனால திரவிய கஷேத்திர பாவ இவை கூடி வரும்பொழுது காலலப்தியானது, காலமும் கூடி வர வேண்டும். அதற்கான உதாரண கதைகள் கூட நம்ம பார்த்து திருப்பி நம்ம அதை ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்காது. அதனால இந்த காலலப்தி வாய்க்கின்ற சமயத்துல வினைகள் உபசமம் அடைகின்றன. இது நற்காட்சியினுடைய முதல் நிலை நாம் பார்த்தது. இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா அர்த்த புக்கல பரிவர்த்தனை காலம் என்று ஒன்றை நம்ம ஆகமத்தில் குறிக்கிறார். அது கொஞ்சம் நூல்களை படித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதில் இன்னும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆழமாக. மேலோட்டமாக பார்க்கும்போது, ஒரு உயிர் நிகோதத்திலிருந்து வெளிவந்து
சித்த நிலையை அடையிற வரைக்கும் அது இந்த 4 பிறவிகளிலே உழன்று வருது. அது லைஃப் ஸ்பேன், அதாவது அதனுடைய பிறவி காலம் அல்லது அந்த உயிர் 4 பிறவிகளில் உழலுகின்ற அந்த காலம். அந்த காலத்தை நாம் ஒன்றாக எடுத்துக்கொண்டால், ஒரு காலம் என்று எடுத்துக்கொண்டால், அதிலே அது முதலே ஏற்கனவே பார்த்துட்டோம். பாரிணம பாவத்துல பவ்ய உயிருக்குத்தான் சமய தரிசனம், அபவ்ய உயிருக்கு கிடைக்காது. இப்ப அந்த பவ்ய உயிராக இருக்கின்ற அந்த உயிருக்கு அதனுடைய முழு பிறவி சுழற்சி காலத்துல, ஆயுள் காலத்துல நம்ம சொல்றதை விட பிறவி சுழற்சி காலத்துல பாதி அர்த்த என்றால் பாதி, புட்கள என்று சொன்னால் உடலைத்தான் நம்ம புட்களம் சொல்றோம், ஜீவன் புட்களம் அல்ல. அதனால அந்த உடலை ஏற்றுக்கொண்டு இருப்பதுதான் பிறவி வாழ்க்கை. அந்த பிறவி வாழ்க்கையினுடைய பாதி, அந்த முழு லைஃப் ஸ்பேன் இருக்கு இல்லைங்களா, அதுல பாதி, அந்த பாதி காலம் கோடி காலங்கள்ல இருக்கும். 60 கோடி காலம் ஒரு உயிரினுடைய சுழற்சி என்று சொன்னால் அது 30 கோடி காலத்துல பாதி, அதுதான் அர்த்த புட்கள பரிவர்த்தனை. அந்த காலத்துல முதல் சமத்துவம் கிடைக்கும், அபோசமய சமத்துவம் கிடைக்கும். அதன் பிறகு வருகின்ற பிறவிகளிலே பாதி பாகம் இருக்கும் போது அடுத்த சமத்துவம் கிடைக்கும் என்று நூல்களிலே குறிப்பிடப்பட்டது. நம்ம இதை தெரிந்து கொள்வது இன்னும் ஆழமாக விஷயமா தெரிஞ்சுக்கணும். அது எதுக்காக அப்படின்னா, ஒரு பிறவிக்கு பவ்ய உயிருக்கு அந்த அர்த்த புட்கள பரிவர்த்தனை காலத்திலே முதல் சமத்துவமும் அந்த நேரத்துல 2வது கிடைக்காது, அதனுடைய உயர்நிலையை பெறுவதற்கில்லை. அதற்கு அடுத்த பிறவிகளிலே பாதி வாழ்நாள் இருக்கின்ற சமயத்திலே, பாதி பிறவி காலம் இருக்கின்ற சமயத்திலே அந்த 2வது சமத்துவம், அதன் பிறகு உயர்நிலையும் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். இதை நம்ம நூல்களில கொடுத்திருப்பதை ஒரு சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். சமயசாரம் போன்ற நூல்கள்ல இவை மிகவும் ஆழமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாம் சமயம் வரும்போது தெரிவிக்கின்றோம். அதனால வினைகளுக்கும் பாவங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவை நாம் 5 பாவங்களை பற்றி தெரிந்து கொண்ட போதும் நூல்களில் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு சில முக்கிய விஷயங்கள் இதில் பார்த்தோம்னா, நாம வினை என்று பார்க்கின்ற போது 93 உட்பிரிவுகள் நாம வினையிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல ஒரு சில நாம வினைகள் இங்கு பாவம் உண்டாவதிலே பங்கு ஏற்கின்றது. ஒரு சில நாம வினைகள் பாவம் ஏறுவதிலே பங்கேற்கின்றன. அது பார்த்தோம்னா ஔதாயிக பாவத்துல நம்ம பார்த்துருக்கோம். உதயமாகின்ற அந்த தன்மை இருக்கின்ற இதுல நாம வினைகளும் பங்கேற்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப நாம வினைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வினைகளிலே பொதுவாக ஜீவ விபாக வினைகள், புட்கள விபாவ வினைகள் என்று 2ஆ நம்ம சொல்லலாம். அதாவது ஜீவனுக்கு பாதிப்பினை, நல்லதையோ கெட்டதையோ பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வினைகள் சில இருக்கின்றன. வெறும் உடலினுடைய விஷயத்தில் மட்டும் பங்கேற்கின்ற வினைகள் இருக்கின்றன. அந்த உடலை ஏற்படுத்துவது, அந்த உடலுக்கு அடுத்த பிரிவுக்கு கொண்டு செல்வது. அப்ப அந்த உடலை குறித்த வினைகளை புட்கள விபாகி என்று சொல்வாங்க. ஏன்னா உடல் புட்களம். அந்த புட்கள விபாகங்கள் விபாகி வினைகள் இந்த பாவ மாற்றங்களிலே பங்கு கொள்வது கிடையாது. உயிரின் பாவங்கள் ஜீவ விபாவிகளை, அதாவது ஜீவன் சம்பந்தப்பட்ட அந்த துணைவினைகளை, பிரகிருதிகளை பொறுத்தவை. நாம வினையினுடைய புட்கள விபாகி பிரகிருதிகள் உயிரின் பாவங்களை உருவாக்குவதில் பங்கு கொள்வதில்லை. புட்கள விபாகி அது நம்ம பார்ப்போம். அதாவது உடலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நாம வினைகளை பத்தி நம்ம பார்க்கும்போது அதை விரிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அவை இந்த பாவத்துல பங்கு கொள்வது. அவை எவை என்று ஒரு 62 வினைகளாக நாம வினையில புட்கள விபாகிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவை பாவம் ஏற்படுவதிலே பங்கு கொள்வது கிடையாது. அந்த சரீரத்தால 5 வகையான சரீரம் பார்த்தோம். பந்தனம், அந்த உடம்ப கட்டி வச்சது, சங்காதம், அங்கோபாங்கம்,
அங்க உபபாங்கம் அபாங்கம். சம்சானம் உடலுடைய வடிவம், சம்ஹனனம் சமசதுர வடிவம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதே போல ஸ்பரிசம் தொடு உணர்வு, அதெல்லாம் உடலுக்குரியது. ரசம், ரசம் என்றால் சுவை, 5 சுவை. கந்தம் வாசனை 2 விதமானது. நிறம் 5. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தொகுப்பு வினைகள் ஒரு 50. தனித்தனி வினைகளாக நிர்மாணம், ஆகமம், உத்தியோகம், ஸ்திரம் அஸ்திரம், சுபம் அசுபம், பிரத்யேகம், சாதாரணம், அகுருலகு, உபகாதம், பரகாதம். நம்ம நாம வினைகளை பற்றி பார்க்கும்போது இதை விரிவாகவே பார்த்திருக்கிறோம். திரவிய சங்கரகத்திலே பார்த்திருக்கோம். இப்போது வருகின்ற இந்த தத்துவ சூத்திரத்திலையும் நம்ம வினைகளை பற்றி பார்க்கும்போது பார்த்திருக்கிறோம். அந்த பழைய பதிவுகளில் இது விவரம் தெரியும்னா நூல்கள் மூலமாகவோ அந்த பதிவுகளை முடிஞ்சா நான் லிங்க்ல சேர்த்து அனுப்புறேன். அதுல நம்ம விவரம் தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்காகனா இந்த 50 தொகுப்பாக இருக்கக்கூடிய 50 வினைகளும் தனித்தனி வினையாக இருக்கக்கூடிய 12 வினைகளுமாக 62 வினைகளை புட்கள விபாகிகள் என்று கூறுவார். நாம வினையில இருக்கக்கூடிய இவை இந்த பாவங்களை உருவாக்குவதிலே பங்கு ஏற்பது கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா புட்கள விபாகி ஒரு 62, அவை போக பாவம் உருவாக்குவதிலே பங்கு ஏற்காத பிரகிருதிகள். கஷேத்திர விபாகி, கஷேத்திரம் என்றால் இடம், அணுப்பூர்வி. அணுப்பூர்வி என்று சொல்வது எதை குறிக்கும்னா ஒரு பிறவியிலிருந்து ஒரு உயிர் இன்னொரு பிறவிக்கு செல்லுகின்ற அந்த இடைப்பட்ட காலம். அது அந்த காலத்துல எந்த உருவத்தில் இருக்கும், ஏற்கனவே பழைய பிறவி எந்த உருவத்தில் இருந்ததோ அந்த உருவத்தோடு இருக்கும், அல்லது அந்த பாவனையிலே இருக்கும். அது அணுப்பூர்வி என்று சொல்றாங்க. அப்ப 4 பிறவிக்கும் 4 அணுப்பூர்வி உண்டு. நரகானுப்பூர்வி, விலங்கானுப்பூர்வி. இந்த விலங்குன்றது திரேக்க அனுபூர்வின்னு சொல்லுவாங்க. மனுஷ அனுபூர்வி, தேவானு. அது மாதிரி 4 கஷேத்திர விபாகிகளும் பாவம் ஏற்படுவதிலே இந்த வினை, இந்த பிரகிருதிகள் பங்கேற்பது. இவையும் நாம வினைகள்ல சேர்ந்தவை தான் அனுபூர்வியும். அதனால 66 நாம வினை பிரிவுகள் அதிலே சேருவது கிடையாது. அப்ப 93 மொத்தமாக இருக்கக்கூடிய நாம வினை, அதுல 93ல இருந்து 66 கழிச்சிட்டோம்னா 27 பிரகிருதிகள் ஜீவ விபாகிகளாக நாம வினையிலே காணப்படுகின்றன. ஜீவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, நல்லதையோ கெட்டதையோ அல்லது பாவங்கள் ஏற்படுவதிலே பங்கேற்கக்கூடியவையாக இந்த மற்ற 27 நாம வினைகளும் இருக்கின்றன. அது போக பங்கேற்காதவைனா பவ விபாகின ஆயுள். பவம் அது ஆயுளும் 4 ஆயுள். அந்த ஆயுளாலையும் பாவம் ஏற்படாது. ஆயுள் வினையால அது ஆயுள் கட்டும், அவ்வளவுதான். நரகனாக பிறக்கணும், அந்த ஆயுளை கட்டுவதற்காக. அதனால அந்த 4 வினைகளும் கூட பாவங்கள் மாற்றங்களிலே பங்கு கொள்வதில்லை. அப்ப 66 நாம வினைகளும் 4 பவ விபாகி வினைகளும் ஆயுள் வினைகளும் சேர்ந்து 70 வினை பிரகிருதிகள் பாவம் ஒரு உயிருக்கு, ஜீவனுக்கு அவர் நல்லதாகவோ கெட்டதாகவோ அது மாறுவதற்கோ, நல்லெண்ணம் உண்டாவதற்கோ தீய எண்ணம் உண்டாவதற்கோ அல்லது மேல்நிலை அடைவதற்கோ இந்த 70 வினைகள் எந்த பங்கையும் செய்வது கிடையாது. இப்ப மொத்தமா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பல முறை 148 துணை வினைகள் இருக்கின்றன. அந்த 148ல இது போல இருக்கக்கூடிய ஜீவனில் பங்கேற்காத அந்த பிரகிருதிகள் 70ஐயும் கழிச்சிட்டீங்கன்னா ஜீவ விபாகி, ஜீவனுக்கு பாவங்கள் ஏற்படுவதிலே பங்கேற்கக்கூடிய பிரகிருதிகளாக 78 பிரகிருதிகள் காட்டப்படுகின்றன. அந்த 78னுடைய பிரேக்கப் தான் ஜீவ விபாகி. பாருங்க, காதி வினை 47மே ஜீவனுக்கு அந்த பாவங்கள் ஏற்படுவதிலே அதனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. இப்ப நாம வினையில நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 93 66 போச்சுன்னா 27. வேதனைய வினை 2, கோத்திரம் 2. இவையும் ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய பாவ மாற்றங்களிலே பங்கேற்கக்கூடியவை. அதனால இந்த 78 வினைகளை ஜீவ விபாகி என்று குறிப்பிடுவார்.
எதற்காக நம்ம இதை பார்க்கணும்னா, பாவங்கள் என்று பார்க்கும் பொழுது அதுல புட்கள விபாகிகளையும் ஜீவ விபாகிகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதால் இந்த ஜீவ விபாகி வினைகள் 78 பாவங்கள் உருவாக்குவதிலே தங்களுடைய பங்கை ஆற்றுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நம்ம ஏற்கனவே அந்த விரிவுல பார்க்கும் போது காதி வினைகள் எங்கெங்கு எந்தெந்த பாவத்தில் எவ்வாறு செயல்படுகின்றன என்று பார்த்தோம். இதில் நாம வினைகளை அப்படியே பார்த்தோம். அதனால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள், வேதனையும், கோத்திரம் பிறவியிலே ஏற்படக்கூடிய அந்த ஜீவன் நல்ல தன்மை பெற்றால் உச்ச கோத்திரத்திலையும், அதனுடைய பாவனை குறைவாக இருக்குமானால் அது நீச்ச கோத்திரத்தின் உடையதாக மாறிவிடும். அதனால அந்த 78 நாம் இங்கே அறிந்திருக்கிறோம். அதனால வினைகளுக்கும் பாவனைக்கும் அல்லது பாவத்திற்கும் தொடர்பு என்ன இருக்கிறது என்பதை ஒரு சிறு விளக்கமாக இதில் பார்த்தோம். இது முழுமையாகவும் இருக்காது, காம்ப்ரிஹென்சிவா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நிறைய விளக்கங்கள், கூடுதல் விளக்கங்கள் இருக்கின்றன. அவை வரும்போது நம்ம பார்க்கலாம். சர்வார்த்த சுத்தி உடைய தமிழ் மொழிபெயர்ப்பு நூலாக இருக்கக்கூடிய கே.வி. அஜித்தாஸ் அவர்கள் தமிழாக்கம் செய்திருக்கக்கூடிய ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபாதருடைய அந்த நூலிலே இவை கொஞ்சம் விரிவாகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வேறு சில நூல்களிலும் சிறு சிறு கருத்துக்கள் எடுத்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதனால இந்த இதை நாம் தெரிந்து கொள்வோம். இப்ப நற்காட்சியாளர் இந்த பாவங்களால் நற்காட்சியாளர் கிடைக்கிறார். இப்போ ஔபசமிக பாவம், சாயிக பாவம், சயோபசமிக பாவம், ஔபசமிக பாரிணாமிக பாவம். இப்ப இந்த பாவங்கள் எல்லாம் இருக்கிற உயிர்களுடைய நற்காட்சியினால் நற்காட்சி கிடைச்சா ஔபசமிக சமத்துவம், சாயிக சமத்துவம், சயோபசமிக சமத்துவம், அப்படி நம்ம 3 வகையா நற்காட்சியாளர்களை பற்றி பார்க்கணும். அப்ப அவர்களுடைய அளவு எவ்வளவு இருக்கு இந்த உலகத்திலே, அந்த மாதிரி உயிர்கள் எல்லாம் எவ்வளவு அளவாக இருக்கின்றன என்பது குறித்து நமக்கு ஆகமும் தெரிவித்திருக்கிறது. பாவங்கள் 5. அந்த பாவங்களிலே நற்காட்சி பெற்றிருக்கின்ற அந்த உயிர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, ஔபசமிக பாவம் அசங்கியாதம். அசங்கியாதம்னா எண்ணற்றது. எண்ணற்ற உயிர்கள் ஔபசமிக பாவத்தை, அதாவது வினைகளை உபசமம் செய்து அந்த பாவத்திலே இருக்கக்கூடியவையாக எண்ணற்றவை அசங்கியாத உயிர்கள் இருக்கின்றன. சாயிக பாவம் என்பது அந்த 2வது வகையான பாவம். அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும், அதை விட கொஞ்சம் அதிகம், அசங்கியாதத்தை விட அதிகமாக இருக்கும் சாயிக பாவம். இப்ப இந்த 2 பாவத்திலே இருக்கின்ற உயிர்களின் எண்ணிக்கையை விட சாயோபசமிக பாவம் 3வதாக குறிப்பிட்டிருக்கலையே, அந்த 3வதாக இருப்பது இன்னும் அதிகமாக இருக்கும். 2 பிளஸ் போட்டு அதை காமிச்சு 1, அந்த 1 கூட அதிகமாக இருப்பது 2ஆக இருக்கக்கூடிய சாயிக பாவம். அதை விட இன்னும் ஒரு மடங்கு அல்லது மடங்குன்னு சொல்ல முடியாது, அசங்கியாதத்துக்கு மடங்கு சொல்ல முடியாது. அதனால இன்னும் அதை விட அதிகமாக இருப்பது சாயோபசமிகம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஔபசமிகம், ஔதாயிகம் என்று அங்க இருக்கணும். அதை தவறாக இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. திருத்தலனா அப்படியே இருக்கணும். அதனால அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது ஔதாயிக பாவம். அந்த ஔதாயிக பாவம் வினை உதயத்தால் அந்த பாவம் ஏற்படுகின்ற அந்த உயிர்களுடைய எண்ணிக்கை அனந்தம், அதாவது இன்ஃபினிட் என்று இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அதனாலதான் மேல அம்புக்குறி போட்டேன், அதனுடைய முடிவு கிடையாது இந்த 4வது பாவம். பாரிணாமிக பாவமும் அப்படித்தான். ஏன்னா எல்லா உயிருக்கும் பாரிணாமிக பாவம் உண்டு. வினைகளின் காரணமாகத்தான் இந்த 3ம் 4ம் வருகின்றன. அதனால பாரிணாமிக பாவம் இருக்கின்ற உயிர்களுடைய எண்ணிக்கையும் அனந்தம். அப்ப ஔபசமிக பாவம் இருக்கக்கூடிய அந்த உயிர்களுடைய எண்ணிக்கையை விட அது அசங்கியாதம் என்றால், சாயிக பாவம் அதை விட அதிகமாகவும், சயோபசமிக பாவத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுடைய எண்ணிக்கை அதை விட அதிகமாகவும் இருக்கும். ஔதாயிக பாவமும் பாரிணாமிக பாவமும் கொண்டிருக்கின்ற அந்த உயிர்களுடைய எண்ணிக்கை அனந்தமாக, எண்ணிக்கையற்றதாக இருக்கும் என்று தெரிவிக்கிறது. அசங்கியாதம் என்பது எண்ணிக்கை கடந்ததுதான். அனந்தம் என்பது அளவு கிடையாது, எல்லை இல்லை, அதற்கு அளவு கிடையாது. அதனால் அனந்தமாக இருக்கின்றன என்று நாம் அர்த்தம்.
அதற்கு அடுத்து 41வது சூத்திரத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். சிறிய சூத்திரம் தான், விளக்கம் 42ல மிக விரிவாக வரும். அதனால இந்த ஒரு தத்துவ சூத்திரத்திலே ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அவர்கள் 42வது சூத்திரமாக 2வது அதிகாரத்திலே 8வது சூத்திரமாக உபயோகோ லட்சணம் என்று கூறியிருக்கிறார். இப்ப ஜீவனுடைய பாவனைகளை பற்றி இந்த 2வது அத்தியாயமே ஜீவனை பற்றியதுதான். முதல் அத்தியாயத்துல 7 தத்துவங்களை பற்றி சொன்ன பிறகு 2வது அத்தியாயத்துல ஜீவனை சொல்கிறார். அதன் பிறகு வரிசையாக 3-4 எல்லாம் ஜீவனை பற்றி சொல்லிட்டு அதன் பிறகு அஜீவ அதிகாரம், ஆசிரமம், பந்தம் என்று வருகிறது. 10 அதிகாரங்கள் அப்படி வளர்ந்து கொண்டு செல்கின்றன. அதனால இந்த 2வது அதிகாரத்துல ஜீவனுடைய தன்மைகளை பற்றி தான் கூறுகிறார். அப்ப இந்த 8வது சூத்திரத்துல உபயோகோ லட்சணம் என்று கூறுகிறார். அது அப்படியே தான் படிக்கணும். நம்ம பிரிச்சு படிப்போம், நம்ம ஒரு வரி சேர்ப்போம். இதுல அப்படியே தான் இருக்கு. உபயோகம் லட்சணம் என்று கூட நம்ம சொல்லலாம். உபயோக லட்சணம் என்ன சொல்ற அப்படின்னா, உயிரின் இலக்கணம், உயிரோட லட்சணம். ஏன்னா உயிரை பத்தி படிக்கிறதுல அந்த உயிர் என்ற வார்த்தைகள் வரல. உபயோக லட்சணம், உபயோகம் உயிரின் லட்சணம், உயிரின் இலக்கணம் உபயோகம் ஆகும். உபயோகம் என்பது உயிரின் சைதன்ய குணமாகும். சைதன்ய குணம் என்று சொன்னால் ஜீவனுக்கும் அஜீவனுக்கும் இருக்கின்ற வித்தியாசம், அறிவும் உணர்வும். அது அடுத்த சூத்திரத்திலே விரிவாக வரும். உணர்வதும், அதாவது காட்சி மற்றும் ஞானம் என்றும் சொல்லலாம். அறிவதும் உணர்வதுமாக இந்த 2 குணங்கள் அவை உயிரினுடைய இலக்கணங்கள். இலக்கணம்னா என்னன்னா, உயிருக்குத்தான் இருக்கும், வேற எதுக்கும் இருக்காது. அது போல இருப்பதுதான் அதனுடைய லட்சணம். ஒரு பொருளோட லட்சணம்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில தெரியும். தன்மத்தினுடைய லட்சணம் அதன்மத்துக்கு இருக்காது. அது போன்றதுதான் ஜீவனுடைய லட்சணம் அஜீவனுக்கு இருக்காது. இதற்கும் அதுக்கும் 2த்துக்கு இருந்தா அதுக்கு பேர் அதனுடைய லட்சணம் அல்ல, அது கலந்தது, அது வேறு விஷயம். ஆனால் மற்ற பொருள்களிலிருந்து மாற்றி காட்டுகின்ற அல்லது வேறுபடுத்தி காட்டுகின்ற சிறப்பு இயல்பை தான் நம்ம லட்சணம். அந்த லட்சணம் என்ன உயிருக்குன்னா உபயோகம். இப்ப உயிரும் உடலும் ஒன்னாதானே இருக்கு, அப்ப லட்சணம் ஒண்ணுதானே நம்ம சொல்ல முடியாது. எப்படின்னா, பொண்ணும் வெள்ளியும் ஒரு இடத்துல உருக்கி ஒன்னா கலந்திருந்தாலும் கூட பொன்னினுடைய இயல்பு வெள்ளியினுடைய இயல்பு 2 ஒரே மாதிரி இருக்காது, 2ம் வெவ்வேறையாகத்தான் இருக்கும். அது போன்றதுதான் 2ம் ஒரே இடத்திலே ஒரே பிரதேசத்திலே உயிரும் உடலும் இருந்தாலும் கூட அதிலே உயிரினுடைய இயல்பு வேறு, உடலினுடைய இயல்பு வேறு. அப்போ உயிரினுடைய இயல்பு என்ன? உயிரினுடைய இயல்பு உபயோகம். அந்த உபயோகம் என்ன என்பதனை குறித்து நமக்கு விளக்கம் அடுத்த சூத்திரத்தின் ஆச்சாரியர் சொல்வார். அதை நம்ம வருகின்ற பதிவுகளிலே நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இந்த நல்லறமை சேனலை தயவு செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு விருப்பம் இருப்பவர்களுக்கு இந்த சேனலை பற்றி பரிந்துரை செய்து அனுப்பி அவர்களும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நிமித்தமாக விளங்குவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை இதனுடைய கமெண்ட் பாக்ஸிலே பதிவிட்டீர்கள் என்றால் இந்த பதிவுகளை முன்னேற்றுவதற்கு உதவும் என்கிற கருத்தினை முன்னால் வைத்து வாய்ப்புக்கு நன்றி முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா.